SASDOவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தூய்மையான இலங்கை திட்டத்தை வரவேற்கும் அமெரிக்கா. சீனா இலங்கை இடையே சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம். சிறுவர்கள் தொடர்பில் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. வடக்கு காவல் நிலையங்களுக்கு கை கொடுக்க முன்வந்த இந்தியா. வடக்கு காவல் நிலையங்களுக்கு கை கொடுக்க முன்வந்த இந்தியா. 42 வினாடிகளில் தீர்த்து போன ரயில் டிக்கெட். தென்கொரிய ஜனாதிபதி அதிரடியாக கைது. தொடர்பன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். பொருளாதார சீர்திருத்தங்கள் மற்றும் ஊழல் எதிர்ப்பு நடவடிக்கைகளுக்காக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் புதிய அரசாங்கத்தின் அர்ப்பணிப்புகளை அமெரிக்கா பாராட்டியுள்ளது. ஜனாதிபதி ட்ரம்ப் அமெரிக்க ஜனாதிபதியாக பதவியேற்க தயாராகி வரும் நிலையில் இலங்கைக்கான அமெரிக்க தூதர் பொறுப்பிலும் இந்த வருட இறுதியில் மாற்றம் ஏற்படும் என்றும் இலங்கைக்கான அமெரிக்க தூதர் ஜூலி சங் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் நாட்டின் அரசியல் மற்றும் பொருளாதார கலாசாரத்தை மீட்டமைப்பதை நோக்கமாக கொண்ட தூய்மையான இலங்கை திட்டத்தையும் அமெரிக்க தூதுவர் பாராட்டி பேசியுள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் உரையாற்றிய அவர், IMF திட்டத்துடன் தொடர்ந்து செயல்படுவதற்கும் அதன் சர்வதேச இறையாண்மை பத்திர மறுசீரமைப்பை இறுதி செய்வதற்கும் ஊழலை எதிர்த்து போராடுவதற்கும் இணைந்து பணியாற்றும் இலங்கை அரசாங்கத்தின் உறுதிப்பாட்டை வரவேற்பதாக தெரிவித்துள்ளார். ஸ்திரத்தன்மை ஒரு முக்கியமான முதல் படியாக இருந்தாலும் வளர்ச்சி, உற்பத்தி திறன் மற்றும் நிலையான பொருளாதார நடைமுறைகளை வளர்ப்பதில் மிகவும் சவாலான பணி உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சமத்துவம், பரஸ்பர நன்மை மற்றும் பரஸ்பர நன்மை பயக்கும் விளைவுகள் ஆகிய கொள்கைகளின்படி இலங்கைக்கும் சீனாவிற்கும் இடையில் ஒரு விரிவான சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தை விரைந்து நிறைவு செய்ய இருதரப்பினரும் ஒப்புக்கொண்டுள்ளனர். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் 4 நாள் சீன விஜயம் தொடர்பாக வெளியிடப்பட்ட கூட்டு அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொருளாதாரம் மற்றும் வர்த்தகத்தில் இருதரப்பு ஒத்துழைப்பின் முன்னேற்றத்தில் இரு நாடுகளும் திருப்தி அடைந்துள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன்படி சீன இறக்குமதியாளர்கள் மற்றும் ஏற்றுமதியாளர்களின் தொடர்புடைய சங்கங்களுடன் உறவுகளை ஏற்படுத்துவதில் தேயிலை, ரத்னக்கல் மற்றும் பிற தொழில்களில் இலங்கை நிறுவனங்களுக்கு தொடர்ந்தும் ஆதரவளிக்க சீனா விருப்பம் தெரிவித்துள்ளது. சீன சர்வதேச இறக்குமதி கண்காட்சி, சீன இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி கண்காட்சி, சீன தெற்காசிய கண்காட்சி மற்றும் மின் வணிக தளங்கள் போன்ற கண்காட்சிகளில் இலங்கை பங்கேற்பதை எளிதாக்கவும் பரஸ்பர நன்மை பயக்கும் அடிப்படையில் இரு நாடுகளின் நிறுவனங்களுக்கிடையேயான ஒத்துழைப்பை மேலும் மேம்படுத்தவும் சீனா தயாராக உள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் உள்ள குழந்தைகளிடையே நீரிழிவு நோய், உயர் இரத்த அழுத்தம், கல்லீரல் நோய்கள் மற்றும் நுரையீரல் நோய்கள் என்பன தற்போது அதிகரித்து வருவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை ஜெயவர்த்தனபுர மருத்துவ பீடத்தின் குழந்தை மருத்துவத்துறையின் பேராசிரியர் ருவந்தி பெரேரா தெரிவித்துள்ளார். சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து வெளியிடும் போது அவர் இவ்வாறு கூறினார். பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை தொற்றா நோய்களில் இருந்து பாதுகாப்பதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்றும் குழந்தைகள் ஆரோக்கியமான உணவை பின்பற்ற ஊக்குவிப்பது அவசியம் என்றும் பேராசிரியர் ருவந்தி பெரேரா தெரிவித்துள்ளார். இதேவேளை குழந்தைகளிடையே மனநிலை தொடர்பான நோய்களும் தொடர்ந்து பதிவாகி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இதுகுறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த யுனிசெப், கல்வி அமைச்சகம் மற்றும் சுகாதார அமைச்சின் தொற்றா நோய்கள் பிரிவு ஆகியவை இணைந்து பாடசாலை மாணவர்களிடையே அறிவுத்திறன் சம்பந்தமான போட்டியை ஏற்பாடு செய்துள்ளன. இந்த போட்டியின் இறுதி சுற்று 25ஆம் தேதி கொழும்பில் நடைபெறவுள்ளது. இலங்கை காவல் நிலையங்களுக்கு கெப்ரக வாகனங்களை வழங்குவது தொடர்பாக இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையே ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுள்ளது. இந்த ஒப்பந்தமானது நேற்று இலங்கையில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தில் அச்சாத்திடப்பட்டுள்ளது. இந்த ஒப்பந்தத்தின் கீழ் வடக்கு மாகாணத்தில் உள்ள காவல் நிலையங்களுக்கு இந்தியா 80 கெப்ரக வாகனங்களை வழங்க உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த வாகனங்களுக்கு உதிரி பாகங்கள் மற்றும் துணை கருவிகளும் வழங்கப்பட உள்ளன. இலங்கைக்கான இந்திய உயர் ஸ்தானிகர் சந்தோஷ்யா மற்றும் பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சின் செயலாளர் DWRB செனவரட்ன இடையே இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. இந்த நிலையில் பொதுமக்களின் பாதுகாப்பை மேம்படுத்துதல் மற்றும் சட்டம் ஒழுங்கை பேணுதல் ஆகியவற்றின் அடிப்படையில் இலங்கை காவல்துறையின் முக்கிய தேவைக்கு இந்த ஒப்பந்தம் உதவுவதாக இலங்கையில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் தெரிவித்துள்ளது. இலங்கை மலையக ரயில் மார்க்கத்தின் எல்ல செல்லும் ரயில் பயணச்சீட்டுகள் இணையதளத்தில் வெளியிடப்பட்ட 42 வினாடிகளுக்குள் அனைத்து பயணச்சீட்டுகளும் தீர்ந்துவிட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் ரயில் பயணச்சீட்டுகள் விற்பனை பாரிய அளவில் மோசடி நடைபெற்று வருவதாக போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதி அமைச்சர் வைத்தியர் பிரசன்ன குணசேன தெரிவித்துள்ளார். கண்டியில் நடைபெற்ற மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார். அனைத்து இணையவழி பயணச்சீட்டுகளையும் குறித்த குழுக்கள் வாங்கி 2000 ரூபாய் பெறுமதியான டிக்கெட்டை வெளிநாட்டினருக்கு
பிறகு 16,000 ரூபாவுக்கு விற்பனை செய்யும் குழுக்கள் பற்றிய தகவல்கள் இருப்பதாகவும் தெரிவித்தார். கொழும்பு, கோட்டை, கண்டி மற்றும் எல்லை ரயில் நிலையங்களை மையமாக கொண்டு இந்த மோசடிகள் நடைபெற்று வருவதாக பிரதி அமைச்சர் தெரிவித்தார். இந்த மோசடி கணனிகள் தொடர்பான சிறப்பு அறிவை கொண்ட ஒரு நபர் அல்லது குழுவால் இது மேற்கொள்ளப்படுவதாக சந்தேகம் இருப்பதாகவும் குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு அளிக்கப்பட்ட முறைப்பாடு தொடர்பான அறிக்கை இன்னும் கிடைக்கவில்லை என்றும் அவர் கூறினார். மேலும் அதிக விலைக்கு பயணச்சீட்டுகளை வாங்குவோர் இது தொடர்பில் குற்றச்சாட்டுகளை மாத்திரம் தெரிவிப்பதாகவும் சட்ட நடவடிக்கை எடுப்பதற்காக ஒத்துழைப்பு வழங்காமல் இருப்பதும் சிக்கல்களை ஏற்படுத்துவதாகவும் போலீசார் தெரிவித்தனர். உலகச் செய்திகள். தென்கொரிய ஜனாதிபதி யோன் சக் இயோல் கைது செய்யப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பாரிய போராட்டங்களுக்கு மத்தியில் அவர் சிறப்பு புலனாய்வு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார். கைது நடவடிக்கை தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், தென்கொரிய ஜனாதிபதி யோன் சக் இயோல் மீதான கிளர்ச்சி குற்றச்சாட்டுகள் விவகாரத்தில் ஜனவரி 3ஆம் தேதி கைது செய்ய முற்பட்ட போதும் அவரது ஆதரவாளர்களின் போராட்டத்தால் கைது செய்ய முடியவில்லை. கைது நடவடிக்கை குறித்து முன்னரே அறிந்ததைப் போல யோன் சக் இயோலின் ஆதரவாளர்கள் 6,500 பேர் ஒன்று கூடி பதாதைகளுடன் போராட்டம் நடத்தினர். மனித சங்கிலி போராட்டமும் நடத்தினர். போராட்டம் நடத்தியவர்களில் பெரும்பாலானவர்கள் வயதானவர்கள் என தெரிய வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து யோன் சக் இயோலின் வழக்கறிஞரும் சிறப்பு புலனாய்வு அதிகாரிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். எவ்வாறாயினும் தடைகளை மீறி அவர் கைது செய்யப்பட்டார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தூய்மையான இலங்கை திட்டத்தை வரவேற்கும் அமெரிக்கா. சீனா, இலங்கை இடையே சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம். சிறுவர்கள் தொடர்பில் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. வடக்கு காவல் நிலையங்களுக்கு கை கொடுக்க முன்வந்த இந்தியா. வடக்கு காவல் நிலையங்களுக்கு கை கொடுக்க முன்வந்த இந்தியா. 42 வினாடிகளில் தீர்த்து போன ரயில் டிக்கெட். தென்கொரிய ஜனாதிபதி அதிரடியாக கைது.